ஹிட்மேனின் மனைவியான ரித்திகாவுக்கு ஸ்போர்ட்ஸ் மீது அதிக ஆர்வமாம். திருமணத்துக்கு முன்பு ரோஹித் சர்மாவை பயிற்சி ஆட்டங்கள்ல அவ்வப்போது சந்திப்பது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இப்படி இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்ட சில மாதம் கழித்து ஒரு நாள்ல போரிவாலி விளையாட்டு மைதானத்தில் வைத்து ரோஹித் சர்மா ரித்திகாவிடம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மைதானம் தான் அவர் கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய மைதானமும் கூட. 2006ஆம் ஆண்டு நடந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையின் போது தனக்கு 19ஆம் எண் கொண்ட ஜெர்சியை கேட்ட நிலையில அது அவருக்கு கிடைக்கவில்லையா. கடைசியில அவரது தாயாருக்கு பிடித்த 45 என்ற எண்ணை அவர் தேர்வு செய்திருக்கிறார். மேலும் ரோஹித் சர்மா இன்று இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன். ஆனால் அவருக்கு அவ்வளவு எளிதில் டெஸ்ட் அணியில இடம் கிடைக்கவில்லை. திறமை இருந்த போதும் அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார். இறுதியில 2013 தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில உலகிலேயே 100க்கும் அதிகமான ODIக்களில் விளையாடிய பிறகு டெஸ்ட் அணிக்கு வந்த ஒரே நபர் ரோஹித் சர்மா தானா.